ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உயர் ஸ்தலங்களில். ஆபகுக் 3:19 சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதன் முக்கியமான நோக்கம் நாம் அவரோடு கூட உயர்ந்த உன்னதமான ஸ்தலங்களிலே நடக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அவர் நம்மை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3 உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7 அதே கர்த்தர்தான் உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறார். கரடு முரடான மலைப்பாதைகளை குறித்து மான்கள் கலங்குவதில்லை. காரணம், அவைகளுக்கு கர்த்தர் உறுதியான கால்களை கொடுத்திருக்கிறார். மலையின் மேல் குதித்து ஏறும் வல்லமை அந்த கால்களுக்கு உண்டு. ஆகவே எத்தனை கரடு முரடான மலையானாலும் அவை கொஞ்சமும் கவலைப்படாமல் குதித்து துள்ளி ஏறுகின்றன. கர்த்தர் அந்த மான்கால்களை நமக்கு சுட்டி காண்பித்து, மகனே மகளே, நான் உன் கால்களை அவ்விதமாகவே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீயும் என்னுடன் உயர் ஸ்தலங்களிலே உலாவ வேண்டும், மேன்மையான உன்னத அனுபவங்களை பெற வேண்டும், ஆவிக்குரிய மலை சிகரங்களுக்கு கடந்து வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறார். சிலருடைய கால்கள் சமவெளியிலேயே தள்ளாடுகின்றன. பலனில்லை என்று, சத்துவம் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வாக்கை மறந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 121ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களில், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுத்தார். ஆகவே அவர் மகிழ்ச்சியோடு கூட, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் என்றார். 18ஆம் சங்கீதம் 32, 33, 34 வசனங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். முதலாவது, கர்த்தர் பலன் அருளுகிறார். இரண்டாவது, உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ணுகிறார். மூன்றாவது, ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படி நம்மை பழக்கி வைக்கிறார். உயர் ஸ்தலங்களிலே நின்றால்தான் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் யுத்தம் செய்ய முடியும். நம்முடைய யுத்தம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறதல்லவா? எபேசியர் 6:12. தேவப்பிள்ளைகளே, கர்த்தரில் பலன் கொள்ளுங்கள். தனக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 25 மற்றும் 26ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 12ஆம் அதிகாரம் 32 59ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பு வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் பலனாயிருக்கிறார். உங்களை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.